வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதையில் இன்று நின்று கொன்ற தெய்வம் பகுதி 9, கதை எண் 69. தன்னை நோக்கி மெதுவாக முன்னேறி வரும் வேணியை எமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் சுதர்சன். அவளுடைய வலது கை அவளது முதுகுக்கு பின்னால் இருந்தது. அவனுக்கு வித்தியாசமாக படவில்லை. அப்பாவை காணோமே என்ற ஏக்கம் அவனிடம் இருந்தது. சுதர்சனுக்கு அருகில் வந்ததும் வேணி அவனது கையை தன் இடது கையால் டக் என்று பிடித்தாள். பிடித்ததுதான் தாமதம். தன் வலக்கையிலிருந்து சூடாக்கப்பட்ட கொதிக்கும் கரண்டியை முன்புறம் எடுத்து அவனது கையில் ஒரு இழுப்பு இழுத்தாள். பிறகு சற்றும் தாமதியாமல் தனது கழுத்தில் கிடந்த 2 பவுன் சங்கிலியை சடார் என்று எடுத்து அவனது சட்டைப்பையில் போட்டாள். சூடுபட்டதும் சுதர்சனிடமிருந்து ஒரு பயங்கர அலறல் எழுந்தது. பாவம், அந்த அப்பாவி குழந்தை தடுமாறி விட்டான். நீதி நேர்மை கொண்ட புராண காலமாக இருந்திருந்தால் அவனது அலறலில் வீசிக்கொண்டிருக்கும் காற்று அந்த நொடி நின்றிருக்கும். சகல உயிரினங்களும் தத்தம் இயக்கத்தை மறந்து இருந்த நிலையிலேயே ஸ்தம்பித்திருக்கும். எல்லா விதமான ஓசைகளும் அந்த நொடியில் அடங்கியிருக்கும். அந்த அளவில் சுதர்சனது தீனமான குரல் எழுந்து அடங்கியது. இது கலிகாலமாக இருப்பதால் அப்படி எதுவுமே நிகழவில்லை. அவனது அலறல் காற்றையோ பிற உயிரினங்களையோ பாதிக்கவில்லை. எனவே அவற்றின் இயக்கம் எதுவும் தடைபடவில்லை. காலம் எந்த யுகத்தைச் சேர்ந்ததாக இருந்தாலும் எக்காலத்திலும் மாறாதது ஒன்றுண்டு. அதுதான் தாய் அன்பு. எனவே சுதர்சன் சூடுபட்டு அலறிய அதே நேரத்தில் 10 தெருக்கள் தள்ளியிருந்த அவனது தாய் ராஜ்யத்தின் அடிவயிற்றில் இனம் புரியாத வலி ஒன்று ஏற்பட்டது. மனதில் ஒருவித பயமும் தோன்றியது. தன் மகனை இன்னும் காணவில்லையே, எங்கு எப்படி இருக்கிறானோ என்ற கவலையில் மனதை வாட்டியது. அவன் அனாவசியமாக எங்கும் சுற்றக்கூடியவனும் அல்ல. அந்த அவளைக்கு சுதர்சனது தற்போதைய நிலையும் அவன் இருக்கும் இடமும் தெரியாதே. என்ன செய்வாள் அவள்? சுதர்சனது அலறலை கேட்டு அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் வீட்டிற்கு வெளியே வந்து நின்றனர். தெருவில் வித்தியாசமாக எதுவும் தென்படவில்லை. மீண்டும் அழுகை சத்தம் எழுந்தபோது அந்த வேணியின் வீட்டிலிருந்து தான் வருகிறது என்று தெரிந்தது. ஆனால் ஒருவர் கூட வேணியின் வீட்டிற்கு அருகில் செல்லவில்லை. அவர் வீட்டுக்கு முன் நின்று ஒருவர் கேள்விக்குறியோடு பார்த்து கொண்டார்கள். சுற்றுப்புறத்தில் உள்ளோருக்கு வேணியின் குணம் நன்றாக தெரியும். அவளது பேராசை பிரசித்தம். அவளது சுயநலம் மிகுந்தவள். தனது நலத்திற்காக எதையும் செய்ய துணிந்தவள் என்பதும் தெரியும். தமது கணவன்மாரும் சகோதரர்களும் பிள்ளைகளும் கூட அவளுடன் பேசாதவாறு பார்த்து கொண்டார்கள். வேணியும் இதையெல்லாம் சட்டை செய்வதே இல்லை. அந்த அலறலை கேட்டு குடியில் அலையிலிருந்த சிதம்பரம் வெளியே வந்தான். முன் அறைக்கு விரைந்து அவன் அங்கு தனது கையை பிடித்தவாறு கதறிக்கொண்டிருந்த அந்த உருவத்தை பார்த்தும் அதிர்ந்தான். அவன் தனது மகன் சுதர்சன் என்பதை புரிந்து கொண்டான். ஆனால் அதை வெளிக்காட்டாதபடி நின்றான் அந்த கயவன். சிதம்பரத்தை கண்டதும் அவன் அருகே வந்த வேணி, என்னங்க பாருங்க, இந்த அநியாயத்தை பட்டப்பகல இந்த பையன் திறந்திருந்து நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி டேபிள் மேலே வச்சுருந்த என்னோட செயினை திருடிட்டான். இந்த சமையல் ரூமில் தாளிச்சுட்டு இருந்தப்போ இவனோட கழுத்து பக்கமாக ஏதோ பூச்சி ஊடுற மாதிரி இருந்தது. அதனால் கழுத்திலிருந்து செயினை கழட்டி டேபிள் மேலே வச்சுட்டு உள்ளே போய் கண்ணாடியில் பார்க்குறதுக்குள்ளே ரோடில் போயிட்டு இருந்த இந்த திருட்டு நாய் உள்ளே நுழைஞ்சி திருட்டு முழிச்சிட்டுட்டான். உஷாராயிட்ட நான் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தேன். அவன் செயினை எடுத்ததும் கையில் சூடாக தாளிப்பு கரண்டியோடு அவன்கிட்ட போய் அவனை மிரட்டிகிட்டு இருந்தேன். அவன் செயினை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு நீட்டிகிட்டு இருந்த என் கையை தட்டி விட்டு தப்ப ஓட பார்த்தான். அப்போது கரண்டி அவன் கையில் பட்டு சுற்றுச்சு. அதான் அலறான். அவன் போட்ட சத்தத்தில் திருடன் நான் போட்ட கூச்சல் அமுங்கி போயிடுச்சு. இருந்தாலும் அவன் ஓடிடாமல் பிடிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் நீங்கள் வந்தீங்க. அவனோட சட்டப்பையில் பாருங்க. அப்பா நான் எதையும் எடுக்கலப்பா. இவங்க தான் அவனை மேற்கொண்டு வேணி பேச விடவில்லை. திருடிட்டு பேச பாருங்க. முதல் அவனோட சட்டப்பையை பாருங்க. சிதம்பரம் அவனது அருகில் வந்து ஷர்ட் பாக்கெட்டில் கைவிட்டான். வேணி அவனது பாக்கெட்டில் போட்டிருந்த செயினை கையோடு வந்தது. அதை கண்டது சிதம்பரத்திற்கு ஆத்திரமாக வந்தது. அவனது மகன் இப்படி திருடனாக மாறிவிட்டானே என்று கட்டுக்கடங்காத கோபத்தில் பலார் என்று சுதர்சனது கன்னத்தில் அறைந்தான். அதோடு நில்லாமல் குனிந்து அவனது முதுகில் மாறி ஆத்திரம் தீர அடித்தான். ஏற்கனவே சூடுபட்ட வேதனையால் துடித்து கொண்டிருந்த சுதர்சன் இந்த தாக்குதலையும் சமாளிக்க முடியாமல் பயங்கரமாக அலறினான். அதை தவிர பசிமயக்கத்திலும் இருந்த அந்த பிஞ்சு சூட்டின் வேதனையையும் அடிகளையும் தாங்க மாட்டாமல் மயங்கி சுருண்டு விழுந்தான்.
பெற்ற மகன் மயங்கி சுருண்டு விழுந்த நிலையிலும் அந்த அரக்கனது மனம் இளங்கவில்லை. அந்த மேனாமினுக்கியின் கிறக்கத்தில் இருப்பவரிடம் வேறு எதை எதிர்பார்க்க முடியும்? ஏங்க, அந்த பையன் உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிட்டானே, இந்த கன்றாவியை ஏன் கேட்குற? அவன் என்னோட பையன்தான். அந்த தருதலை இப்படி திருடனாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வேணியின் எண்ணத்தில் தான் தாழ்ந்து விடக்கூடாது என்ற ஆதங்கம்தான் அந்த நேரத்திலும் அந்த கயவனிடம் இருந்தது. அடடா, உங்கள் பையன் தெரிஞ்சிருந்தா நான் இதை பெருசு பண்ணியிருக்கவே மாட்டேங்க. உங்களுக்கு பையன்னா அவன் எனக்கும் தானே மகன். அவளது தேன் தடவிய பேச்சை கேட்டு அவன் உருகிவிட்டான். வேணி எவ்வளவு நேர்த்தியான தங்கமான பெண் என்று அவளது மயக்கத்தில் கிடந்த அவன் எண்ணினான். மனைவின் ராஜ்யத்தின் மீதும் மகன் மீதும் அவனது வெறுப்பு அதிகமாகியது. கடைக்கண்ணால் இவற்றை அளந்த வேணி மனம் பூரித்தாள். தட்டு தடுமாறி வீடு சேர்ந்த மகனை கண்டதும் ராஜத்தின் மனம் துடித்தது. என்னடா ராசா, ஏண்டா இந்த கோலம்? அழுதபடியே சிக்கி திக்கி நடந்ததை விவரித்தான் சுதர்சன். அவனது கையை எடுத்து பார்த்த அந்த தாயின் மனம் பதறி துடித்தது. கைக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுவிட்டு அவனது பசியை மாற்றி அவள் சுதர்சன் அப்படியே தூங்கிவிட்டதும் கதவை தாளிட்டு கொண்டு கடும் கோபத்துடன் அடிபட்ட புலி போல சீற்றத்துடன் வேணியின் வீட்டை நோக்கி நிலமதிர நடந்தாள். அடுத்து நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.